எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஜாவா ப்ரோக்ராமிங்ல லாஸ்ட் வீடியோ நம்ம வந்து அரேஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பார்த்தோம். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம கிளாஸஸ் இன் ஜாவா அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பார்ப்போம். நம்ம ஊப்ஸ் கான்செப்டோட ஒரு ஸ்டார்டிங்கே நம்ம வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இதை தான் நம்ம வந்து படிப்போம், லேர்ன் பண்ணுவோம். இப்போ அதை அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டீட்டெயிலா ஒரு கிளாஸ் அதுக்குள்ள எப்படி வந்து டேட்டா மெம்பர்ஸ் எழுதுறது, மெத்தட்ஸ் எழுதுறது, ஸோ இதை பத்தி தான் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்க போறோம். அடுத்து இன்னைக்கு அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் இது வந்து கன்ஸ்ட்ரக்டர்ஸ். ரெண்டு முக்கியமான டாபிக் நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸுங்கிறது என்ன? ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் அல்லது ஒரு டெம்ப்ளேட் ஃபார் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லியிருக்கோம். ஓகேவா? இப்போ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது ரியலா இருக்கிறதா தான் நம்ம ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ரியலா இருக்கிறதுனா என்ன சார்? நம்ம ப்ரோக்ராம் அடிக்கிறோம், அது எப்படி சார் ரியலா இருக்கும்? அது எப்படி ரியலா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்போ நம்ம பண்ற ப்ரோக்ராம் எதுவுமே பாத்தீங்கன்னா எதுவுமே இமேஜினரி கிடையாது. எல்லாமே நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம வந்து ஒரு ஜாவால நம்ம பண்றோம் அப்படின்னா எல்லாமே இமேஜினரி கிடையாது. ஒரு இந்த கேம்ஸ் அதெல்லாம் நம்ம பண்றோம், ஜாவால பண்றோம் அப்படின்னா அது வேணும்னா இமேஜினரியா இருக்கலாம். இப்போ ஒரு வெப்சைட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு அமேசான்லயோ இல்ல பிளிப்கார்ட் மாதிரி ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நமக்கு அது எப்படிதான் இருக்கும் அப்படின்னா அது ரியலா நமக்கு ஒரு ஆப்ஜெக்டா கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க, முன்கூட்டி இப்போ இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்னு நம்ம வந்து டிசைன் பண்ணுவாங்க. கரெக்டா? இதை நம்ம வந்து சாஃப்ட்வேர்லயும் பண்ண முடியும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இப்ப டிசிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் இந்த பாஸ்போர்ட் கேந்திரான்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து எல்லாமே ரியல் டைம்ல நடக்கிறது. புரியுதா? இப்போ அந்த ரியல் டைம்ல நடக்கிறதெல்லாம் ரியல் டைமா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்றோம். ஸோ அதை தான் இங்க நம்ம சொல்றோம். கிளாஸுங்கிறது ஆப்ஜெக்ட் எப்படி வரணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட். அந்த ஆப்ஜெக்ட்ங்கிறது ரியலா நம்ம கிடைக்கக்கூடியது. ஒண்ணு நம்ம பார்க்க முடியும், இல்ல நம்ம அதை வந்து அதனால நம்ம பெனிஃபிட் அடைய முடியும். புரியுதா? இப்போ நம்ம ஒரு பணம் அனுப்புறோம், ஆன்லைன்ல பணம் அனுப்புறோம்னா அந்த பணத்தை டைரக்டா அந்த டிஜிட்டல் மணியை வி கேன் நாட் சி டைரக்ட்லி, பட் வி கேன் கெட் பெனிஃபிட் ஃப்ரம் தட் டிஜிட்டல் மணி. இப்போ ஒரு 15 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா நம்ம நம்ம பணம் அனுப்புறோம் அப்படின்னா அந்த டிஜிட்டல் மணியை நம்ம பார்க்க முடியாது, அதனால வர பெனிஃபிட்டை நம்மளால ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும், யூஸ் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இதுதான் இதை நீங்க ஆப்ஜெக்டோட ரிலேட் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கிளாஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு டேட்டாவை வந்து டிஃபைன் பண்ணுது, பிஹேவியரை வந்து டிஃபைன் பண்ணுது. இந்த டேட்டா இஸ் நத்திங் பட் அட்ரிபியூட்ஸ் சொல்றோம். அது இன்னொரு பேர். ஓகேவா? அந்த கிளாஸுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அட்ரிபியூட்ஸ் இருக்கும். அந்த டேட்டாங்கிறது என்னது? நீங்க கொடுக்குற வேல்யூ தான் நம்ம டேட்டா, வேற ஒன்றும் இல்லை. இன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னா அந்த 25 இஸ் நத்திங் பட் அட்ரிபியூட் ஆர் டேட்டா. பிஹேவியர் இஸ் நத்திங் பட் நீங்க வந்து அதுக்குள்ள நீங்க வந்து ஒரு ஆட்னு ஒரு மெத்தட் எழுதுறீங்க, இல்ல வந்து ஸ்விட்ச் ஆன் ஃபங்க்ஷன், ரன் ஃபேன் இப்படி நீங்க ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மெத்தட் எழுதுறீங்கன்னா அது பிஹேவியர். இட் இஸ் ரன்னிங், மோட்டர் இஸ் ஒர்க்கிங், இதெல்லாம் வந்து மெத்தட். புரியுதா? ஸோ இவ்வளவுதான். இதுதான் ஒரு மெயினா கிளாஸ்க்குள்ள இருக்கிறது. அதை தாண்டி நிறைய இருக்கும். அதை வந்து டேட்டா மெம்பர்ஸ்ன்ற நம்ம காமனா நம்ம சொல்லிடுறோம். அப்போ ஒரு கிளாஸ் எப்படி எழுதணும் சின்டாக்ஸ் அப்படின்னா கிளாஸ்ங்கிற அந்த கீவேர்டோட எழுதணும். கிளாஸுக்கு எந்த நேம் வேணாலும் நம்மளோட விருப்பம் தான். ஆனா அதை எப்பவும் என்ன பண்ணுவாங்க, ப்ரொஃபஷனலா என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லா எழுதுவாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை பத்தி எழுதுறோம்னா ஸ்டூடெண்ட்ங்கிற கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்னே நேம் வைப்பாங்க. இப்ப இதே வந்து ஒரு சப்ஜெக்ட், இப்ப சிஎஸ்சி இருக்கு, இசி இருக்குன்னா அந்த இசினே வைப்பாங்க. எம்ப்ளாயி இருக்கு, எம்ப்ளாயின்னு வைப்பாங்க. புரியுதா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஓப்பன் கலிபிரேஸ், க்ளோஸ் கலிபிரேஸ் கொடுத்துட்றோம், டேட்டா மெம்பர்ஸ், மெத்தட்ஸ். இதுதான் ஒரு பேசிக் கிளாஸ் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான சின்டாக்ஸ். ரைட்? ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். கலர் டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அது என்ன அப்படின்னா இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, அடுத்தது அது வரிசையா ஒரு கிளாஸ் முடியுது, அதுக்கப்புறம் இங்க ஒரு கிளாஸ் இருக்கு, அது மெயின் கிளாஸ், அதுக்கப்புறமேலு அவுட்புட். ஸோ ஒரு மூணா உங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிரிச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ கிளாஸுங்கிறதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே?
இப்போ நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட்ன்ற ஒரு கிளாஸ் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்றோம். அதை ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல வச்சுக்கிறோம். பேலன்ஸுங்கிறத டபுள்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இட் இஸ் அ ஃப்ளோட்டோட எக்ஸ்டென்ஷன். மெமரி பைட்ஸ் மட்டும் வேரி ஆகும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது ஃப்ளோட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அக்கௌண்ட் பணம் வந்து எப்பவுமே இன்டீஜர்ல இருக்கணும், முழு எண்ணா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அது வந்து ரூபா மற்றும் பைசால இருக்கு இல்லையா. 15 புள்ளி, இப்போ ஒரு பெட்ரோல் பங்க் போறோம் அப்படின்னா 109.27 இப்படின்னு இருக்கும். ஸோ அதனால அதை நம்ம டபுள்லன்னு வச்சுக்கிறோம். தென் இது ரெண்டு வேரியபிளை யூஸ் பண்றோம். தென் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மெத்தட் நேம் வந்து ரெண்டு மெத்தட் நேம் யூஸ் பண்றோம். வாய்டு டெபாசிட், வாய்டு டிஸ்பிளே. ரைட்டா? இதெல்லாமே வந்து சாம்பிள் தான். நிறைய இப்போ ஒரு அக்கௌண்ட் ஹோல்டர் நம்ம கிட்ட இருக்கோம்னா நம்மளோட இப்போ மொபைல் ஆப்பே எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அதோட ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ லோனு இருக்கும், அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், டெபாசிட்னு இருக்கும், அப்புறம் டிரான்ஸ்ஃபர்னு இருக்கும், பெனிஃபிஷியரின்னு இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒரு ஃபங்க்ஷனா இங்கே உங்க ஜாவா ப்ரோக்ராம்ல நீங்க எழுதி ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஓகேவா? சிம்பிளா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும், விச் மீன்ஸ் ரெண்டு ஃபங்க்ஷன், அதுல ஒரு ஃபங்க்ஷன் தான் ஒர்க்கிங் ஃபங்க்ஷன். இது அதோட டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். இதுதான் ஆக்சுவல் ஃபங்க்ஷன். ஸோ டெபாசிட் அதுல என்ன பண்றோம்னா டபுள் அமௌண்ட், ஏற்கனவே நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, இங்க டபுள் பேலன்ஸுங்கிறத அதை இன்னொரு இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா எக்ஸ்ட்ராவா டபுள் அமௌண்ட் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள், லோக்கல் வேரியபிளை நம்ம வந்து இங்க வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதுல நம்ம என்ன பண்ணிருக்கோம், பேலன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் பிளஸ் அமௌண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே இருந்த அமௌண்ட்டோட நீங்க பேலன்ஸோட ஒரு அமௌண்ட்டை போட வந்திருக்கீங்க. அது என்ன பண்ணிக்குது அப்படின்னா பேலன்ஸ்ல போய் அப்டேட் ஆகிக்கிறதா இதோட மீனிங், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ பழைய அமௌண்ட் நம்மள்ட்ட ஒரு 5,000 நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னா மேற்கொண்டு ஒரு 20,000 இல்லை 5,000 இல்லை 10,000 போடுறோம் அப்படின்னா அது போய் அப்டேட் ஆகிக்குது இல்லையா, அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ அதை நம்ம என்ன பண்றோம், அப்புறம் இங்க இன்னொரு மெத்தடை நம்ம கொடுத்துறோம், அது வாய்டு டிஸ்பிளே. அதுல நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எஸ்ஓபி யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர் அப்படிங்கிறத நம்ம இங்க கொடுக்குறோம். அதோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆக்சுவல் ஜானுங்கிறது தான் அக்கௌண்ட் ஹோல்டர், அது இங்க கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா யூசர்கிட்ட இருந்து அவரோட பேரை வந்து நம்ம வாங்க முடியும். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணி நம்மளால வாங்க முடியும். நம்ம வந்து அதை அப்புறமா பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு அக்கௌண்ட் ஹோல்டரை டிஸ்பிளே பண்ணி அவரோட பேலன்ஸை நம்ம டிஸ்பிளே பண்றது தான் நம்மளோட இந்த ப்ரோக்ராமோட எய்ம். ஸோ இந்த டிஸ்பிளேக்குள்ள தான் மெயினான இந்த ரெண்டு லைனுமே இருக்கு. ஓகேவா? அந்த ரெண்டு லைனுமே இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ நம்ம டைரக்டா மெயின் ஃபங்க்ஷன் போயிடுறோம். பப்ளிக் கிளாஸ் மெயின் கிளாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்டஸ்ன்னு கொடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு மெயின் ஃபங்க்ஷன், இது மெயின் கிளாஸ். ஓகேவா சார்? இந்த பேரை மாற்ற முடியுமா? இதெல்லாம் ஆக்சுவலா இதெல்லாம் டிஃபால்ட்டா நீங்க எழுத வேண்டியது, இது ரெண்டுமே டிஃபால்ட்டா எழுத வேண்டியது. இதை நீங்க நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம மாற்றக்கூடாது. தென் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் இருக்கு இல்லையா, இந்த கிளாஸுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம், ACC1 அப்படின்னு. இந்த நீங்க நேம வேணா மாத்திக்கலாம், OBJ1 இல்ல எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட் 1 வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் ஆப்ஜெக்ட் ஃபார் தி கிளாஸ் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிறத நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். தென் ACC1 டாட் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு நான் ஜானுங்கிற வேல்யூ நான் இன்சர்ட் பண்றேன். அதே மாதிரி டெபாசிட்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதுல 5,000ங்கிற அந்த வேல்யூ நான் என்ன பண்ணிடுறேன், பாஸ் பண்ணோன்னே அந்த வேல்யூ இங்க போயிருது. அந்த வேல்யூ இங்க வந்து நம்ம பேலன்ஸ்ல நம்ம வேல்யூ கொடுக்காதனால நல் வேல்யூ இருக்கும், அது ரெண்டும் ஆட் ஆகி நமக்கு என்ன கிடைச்சிடும் அப்படின்னா 5,000 தான் கொடுக்குறோம், 5,000ஓட அப்டேட் ஆகி வந்துடும். நீங்க மறுபடியும் வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்க மறுபடியும் வேல்யூஸ் அப்டேட் ஆகும். ஸோ தென் ACC1 டாட் டிஸ்பிளே அப்படின்னா அதோட மீனிங் இப்போதான் இந்த ஃபங்க்ஷனையே நம்ம கால் பண்றோம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இங்க நம்ம அக்கௌண்ட் ஹோல்டர்ல என்ன வேல்யூ இங்க இருந்து வந்துச்சோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இங்க பேலன்ஸ்ல இந்த வேல்யூ, பேலன்ஸ்ல என்ன வேல்யூ கடைசியா நீங்க கொடுத்துருக்கீங்களோ அது இங்க போய் இங்க வேல்யூஸ் வந்து இங்க எனக்கு அப்டேட் ஆயிரும். ஸோ இவ்வளவுதான்.
இன்னும் ஒரு சிம்பிளா முக்கியமான விஷயம் எப்படின்னா, ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு நம்ம ஜாவா ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா, எப்பவுமே நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வாசிக்கிறத விட எங்க மெயின் கிளாஸ் இருக்கோ, எங்க மெயின் ஃபங்க்ஷன் இருக்கோ, அந்த கிளாஸை எடுத்து கோ த்ரூ பண்ணணும். அதுதான் மெயின். லைன் பை லைனா நீங்க வாசிக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா, ஒரு வீடு இருக்கு, அந்த வீடு கட்டியிருக்காங்க, அந்த உள்ளுக்குள்ள செவுத்துக்குள்ள நிறைய பைப் வச்சு சுவிட்ச் பாக்ஸுக்கு கனெக்ஷன் போயிருக்கும். ஆனா அந்த கனெக்ஷன் எங்க இருந்து தான் வரும்னா மெயின்ல இருந்து தான் வரும். மெயினை கண்டுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பவர் வராது. ஸோ அது மாதிரி தான் எங்க உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன் மெயின் கிளாஸ் இருக்கோ அங்கதான் எல்லா ஆக்சுவல் சுவிட்ச் இது எல்லாமே ஒன்னு ஆக்டிவேட்டிங் சுவிட்ச். ஸோ அதை நீங்க லைன் பை லைனா கோ த்ரூ பண்ணா மட்டும்தான் ப்ரோக்ராம் உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது பப்ளிக் கிளாஸ் மெயின், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் டெஸ்ட். ஸோ இங்க இருந்து தான் ஆக்சுவல் லைன் ஆஃப் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பேங்க் அக்கௌண்ட், டக்குன்னு நீங்க பேங்க் அக்கௌண்ட்னா என்ன, இதுக்கு முன்னாடி ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எஸ், எழுதியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது ஆல்ரெடி ஒரு யூசர் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம இங்க ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம் நியூ ஆபரேட்டரை யூஸ் பண்ணி. பேங்க் அக்கௌண்ட்ங்கிற சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஒன்னு நீங்க டீட்டெயிலா படிச்சிட்டீங்கன்னா கிடுகிடுன்னு நீங்க ப்ரோக்ராம ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ ஏசிசி 1 எதுக்கு, இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஆக்சுவல் வேல்யூஸ் டு தி ப்ரோக்ராம். அக்கௌண்ட் ஹோல்டர் டு ஜான் கொடுத்துட்டீங்க, டெபாசிட்ல 5000 கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நீங்க வந்து டிஸ்பிளேங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணி விடுறீங்க. இதை கால் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல கால் பண்ணாம விட்டீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது. ஸோ அதையும் நீங்க எதை யூஸ் பண்ணி தான் பண்ணணும்னா இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான். ஏன்னா இது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங், பியூர்லி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்க, அதோட மெம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா அதோட ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு கீ மாதிரி, இது வீடு மாதிரி. இது உள்ள போய் நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த ஆப்ஜெக்ட்ங்கிற கீயை நம்ம யூஸ் பண்ணா மட்டும்தான் அது ஓப்பன் ஆகும், நமக்கு அவுட்புட் கிடைக்கும். சரியா? ஸோ ஃபைனலா இதோட அவுட்புட் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நம்ம கொடுத்த ஜான், பேலன்ஸ் 5000.